ஹாய், இன்னைக்கு நான் வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போகிறேன். திடீர்னு ஈவினிங் என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும்போது வெங்காய பக்கோடா செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு 4 பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்து வச்சுட்டு நல்லா அரிஞ்சிட்டேங்க. அரிஞ்ச வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுட்டு தனித்தனியாக வர மாதிரி 4 பச்சை மிளகாவையும் எடுத்து அரிஞ்சிக்கிட்டேன். அதனோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு, 4 அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கடல மாவு எடுத்து அதில் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விடும்போது தண்ணி இல்லாமல் கலருங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா தெளித்து விட்டு கலந்து விட்டுடலாம். அதிகமாக தண்ணி போட்டால் எண்ணெய் இழுத்துரும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தண்ணி அவசியப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெந்துடுச்சுங்க. அதனோட கருவேப்பிலையை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரியையும் வதக்கி எடுத்துக்கலாம். அதில் போட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக